Hey friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to B Pro Freelance Services. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா guys, ஒரு சின்ன அப்டேட் வீடியோ. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, SalesQL எக்ஸ்டென்ஷன் பத்தி. அதாவது LinkedIn prospects ஓட இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் ஃபைண்ட் பண்ணிக்கிற எக்ஸ்டென்ஷன் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அந்த SalesQL இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பர்சனலா ஒரு மெயில் பண்ணிருக்காங்க guys. இது என்ன மெயில்னு பாத்தீங்கன்னா, SalesQL அஃபிஷியல் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிரைவசி வந்து அவங்களுடைய அஃபிஷியல் எக்ஸ்டென்ஷனை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்களாமா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த அப்டேட் போயிருக்கு, சில பேருக்கு வந்து போகல. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து அஃபிஷியலாக வெளிவந்த நியூஸ். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா SalesQL எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் குரோம்லையோ ஒப்பேராலையோ இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லையோ எந்த வெப் ப்ரௌசர்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாகவே இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் கைஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் இந்த லிங்க்கை கொடுத்துருக்கிற அந்த ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மேனுவலாகவே SalesQL எக்ஸ்டென்ஷனை நம்மளுடைய குரோம் எக்ஸ்டென்ஷனில் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதே மெத்தடை கூட நீங்கள் ஒப்பேரா ப்ரௌசருக்கும் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசருக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சஃபாரி ப்ரௌசர் யாராவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, ஆப்பிள் மேக்புக் வச்சிருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் க்ரோம் வெப் ஸ்டோர் போய்க்கிறேன். ஸோ க்ரோம் வெப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் SalesQLனு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ SalesQLனு சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு எந்த விதமான ரிசல்ட்டும் ஷோ ஆகலை. ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஸ்டோர்லேருந்து அவங்க வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் எனக்கு இந்த மெயிலில் வந்த லிங்க்கை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண ஒட்டி இந்த SalesQL அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி இதை வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த லேட்டஸ்ட் ரிலீஸை வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய லோக்கல் டிஸ்க் சீலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த ஃபைல் வந்து சப்போஸ் கரப்ட் ஆகிருச்சு, மிஸ் ஆகிருச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் சேஃபாக இருக்கிறதுக்காக நான் லோக்கல் டிஸ்க் சீல போட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கைஸ் இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே பிளேஸில் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய கூகுள் குரோம் போய்க்கலாம். ஸோ கூகுள் குரோமில் இங்கே 3 டாட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 3 டாட் கிளிக் பண்ணி மோர் டூல்ஸில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். இந்த டெவலப்பர் மோடை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோட்டி பார்த்தீங்கன்னா இங்கே லோட் அன்பேக்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி அந்த SalesQL எக்ஸ்டென்ஷனுடைய ஃபைலை நம்ம எங்கே சேவ் பண்ணமோ அந்த லொக்கேஷன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லோக்கல் டிஸ்க் சீல SalesQLங்கிற ஃபோல்டர் போட்டிருக்கேன். ஸோ ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர் வந்து இங்கே இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் டோட்டலாகவே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கலாம் கைஸ். ஓகே, செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்போ நான் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பசில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஐக்கான் கொடுத்துருக்காங்க, SalesQL ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய டூல் பாரில் வந்து நான் வந்து பின் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ பின் பண்ண ஒட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் யூசிங் யுவர் சோஷியல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம LinkedIn கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய LinkedIn கனெக்ட் பண்ணி இந்த SalesQL எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து அத்தாரைஸ் பண்ணிக்கிட்டேன், ஆக்சஸ் கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக ஒரு சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த எக்ஸ்டென்ஷனை சிம்பிளாக கிளிக் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது ரிசல்ட் ஷோ ஆகுதான்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஸ் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த ஜோஷுவா பெரி அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்பெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் எதாவது வேணும்னா இங்கே வந்து ஃபோன் நம்பர் லிஸ்ட் ஆகியிருந்தால் இந்த பட்டன் கிளிக் பண்ணி நம்ம ஃபோன் நம்பரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SalesQL எக்ஸ்டென்ஷனை பற்றி சின்னதாக ஒரு டவுட் கிளியர் ஆயிருக்கும். சப்போஸ் உங்களுக்குலாம் யாருக்காவது SalesQL எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து 100% ஒர்க் ஆகும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தே கொடுக்கப்பட்ட மெசேஜ் இது. ஸோ மறக்காமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதை மேனுவலாகவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.